Today we are discuss about the topic is half adder. Adder means first of all நம்மளுக்கு adderனா தெரியும். அதாவது இந்த half adderஆ இருக்கட்டும், full adderஆ இருக்கட்டும், subtractor, full subtractorஆ இருக்கட்டும், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டிசைன் ப்ரொசீஜர் இருக்குது. டிசைன் ப்ரொசீஜர்னா ஸ்டெப்ஸ். அதாவது ப்ரொசீஜர்னால் நம்ம எப்படி வந்து போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ எனக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா கொடுத்துருக்க இல்லை என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இன்புட்டு அவுட்புட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எத்தனை இன்புட்டு எத்தனை அவுட்புட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னா ட்ரூத் டேபிள் போடணும். அது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு அந்த ட்ரூத் டேபிளை வச்சு கேமேப் சிம்பிளிஃபை பண்ணி பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதணும். ஓகேங்களா? பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு ஃபோர்த் வந்து கரஸ்பாண்டிங் லாஜிக் சர்க்யூட் வரையணும். இதுதான் டிசைன் ப்ரொசீஜர். டிசைன் ப்ரொசீஜரில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்புட்டு அவுட்புட் வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணணும். ட்ரூத் டேபிளை வச்சு கேமேப் சிம்பிளிஃபை பண்ணி பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் லாஜிக் டயக்ராம். கரஸ்பாண்டிங் பூலியன் எக்ஸ்ப்ரெஷனுக்கு லாஜிக் டயக்ராம் வரையணும். இதுதான் டிசைன் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் தான் நம்ம இது பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து ஹாஃப் ஆடர். ஆடர்னாலே நம்ம 2 வேல்யூவை ஆட் பண்ணுறது. அடிஷன் ஆஃப் 2 bits இட்ஸ் கால் ஹாஃப் ஆடர். அதாவது ஹாஃப் ஆடர்னால் 2 பிட்டை ஆட் பண்ணுவோம். ஃபுல் ஆடர்னால் 3 பிட்டை ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து எனக்கு 2 பிட்டை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கான பிளாக் டயக்ராம் பாருங்கள். ஹாஃப் ஆடருக்கு 2 இன்புட்டை ஆட் பண்ணோம். ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 2 இன்புட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இன்புட் வந்து ஏபி. ஓகேங்களா? அவுட்புட் வந்து என்னென்னா சம் கேரின்னு எனக்கு 2 கிடைக்கும். அப்போ அதுக்கு கீழே என்ன பாயிண்ட் இருக்கணும்னா ஹாஃப் ஆடர் நீட்ஸ் 2 input A, B and 2 output sum and carry. இதுதான் definition. Half adder என்னன்னா addition of 2 bits. It is called half adder. It having 2 input and 2 output. 2 input A and B, 2 output sum and carry. ஓகேங்களா? இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் போட்டாச்சு. அப்போ எனக்கு முதல்ல அடிஷனோட பேசிக் ஆப்ரேஷன் தெரியணும். அப்போ என்னென்னா 0 ஆட் பண்ணால் எனக்கு 0 தட் மீன்ஸ் சம்மும் 0 கேரியும் 0 1 ஆட் பண்ணால் எனக்கு 1 ஆட் பண்ணாலும் 1 ஆனால் 1 ஆட் பண்ணால் எனக்கு 10 கிடைக்கும். அதில் சம்மு 0 1 வந்து கேரி. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிஷனோட பேசிக் ஆப்ரேஷன் 4 ஆப்ரேஷன் என்னன்னா 0 0 1 1 1 ஆனால் 1 ஆட் பண்ணும்போது 10 கிடைக்கும். அதில் 0ங்கிறது சம்மு 1ங்கிறது கேரி. இதுதான் பேசிக் ஆப்ரேஷன். அப்போ ட்ரூத் டேபிள் பாருங்கள். எத்தனை இன்புட் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம்? 2 சொல்லியிருக்கோம். பிளாக் டயக்ராம் என்னென்ன ஏ பி. ஓகேங்களா? எத்தனை அவுட்புட் சொல்லியிருக்கோம்? சம்மு கேரி. ஓகேங்களா? அப்போ எனக்கு 2 இன்புட்னால் எத்தனை வேல்யூஸ் வரும்? 0 1 2 3. அதை தான் பைனரி டிஜிட்டில் எழுதியிருக்கேன். 0 0 0 1 1 0 1 1ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் எனக்கு இன்புட். இதை இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 0 0னா எனக்கு சம்மும் 0 கேரியும் 0. 0 1னா 1 0 1 0னா 1 0 1 1னா எனக்கு 1 0ன்னு கிடைக்கும். அப்போ கேரியை 1ல் போட்டுக்கணும். அப்போ எனக்கு இதை போட்டாச்சு. ட்ரூத் டேபிள் போட்டாச்சு. அண்ட் தென் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அடுத்து சம்முக்கும் கேரிக்கும் எனக்கு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் வேணும். அப்போ கேமேப் சிம்பிளிஃபிகேஷன். தேர்ட் ஸ்டெப் மீன்ஸ் கேமேப் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ எனக்கு எத்தனை வேரியபிள்? 2 வேரியபிள். 2 வேரியபிள்னால் எத்தனை செல்? 4 செல். அப்போ 4 செல்ஸ்னால் 0 1 2 3 அதான் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் அப்போ 0 முதல்ல சம்முக்கு, அடுத்து கேரிக்கு. சம்முக்கு 0க்கு நேராக என்ன இருக்குது? 0. 1க்கு நேராக 1, 2க்கு நேராக 1, 3க்கு நேராக 0. இதுதான் இருக்குது. அப்போ இதில் 1 இருக்கிறத மட்டும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் சம் ஈக்குவல் டு ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார்னு கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா ஏ எக்ஸார் பின்னு எழுதலாம். அதே மாதிரி கேரிக்கும் போடணும். கேரிக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். 0க்கு நேராக 0, 1க்கு நேராக 0, 2க்கு நேராக 0 அண்டு
3க்கு நேரம் 1, அப்போ 1 1 வரும், கேரி ஏபி. இப்போ சம்முக்கும் கேரிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் என்ன பண்ணணும், அதுக்கான கரஸ்பாண்டிங் டயக்ராம் ட்ரா பண்ணணும். பாருங்கள், அப்போ ட்ரா பண்ணியாச்சு. சம்மு ஏ எக்ஸார் பி. அப்போ எத்தனை இன்புட்டு, 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு, சம்மு கேரினும். இதுதான் வந்து ஹாஃப் ஆர்டருக்கான டயக்ராம். சர்க்யூட் டயக்ராம், லாஜிக் டயக்ராம் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மூவ் டு ஃபுல் ஆர்டர். அப்போ ஹாஃப் ஆர்டருக்கும் ஃபுல் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹாஃப் ஆர்டர்னால் 2 பிட்டு, ஃபுல் ஆர்டர்னால் 3 பிட்டு. அதே தான், ஆனால் 2 அவுட்புட் தான். சம் கேரி சம் கேரின். ஓகேங்க. அப்போ டெஃபினேஷன் பாருங்கள். ஃபுல் ஆர்டர் இஸ் a combinational circuit that perform the addition of 3 bits. It consists of 3 inputs A, B, C in and 2 outputs sum and carry. அதுக்கான பிளாக் டயக்ராம் தான் இது. ஓகேங்களா. இப்போ அதே பேசிக் ஆப்ரேஷன் தான், இதை வச்சு ஆனால் 3 வேல்யூக்கு போட போகிறோம். அப்போ 0 0 ஏவையும் பியும் ஆட் பண்ணுங்கள், 0 0 0. அது வர வேல்யூவை ஜீரோவையும் ஏவையும் பியும் ஆட் பண்ணி வர வேல்யூ 0, 0வோட 0 ஆட் பண்ணால் 0, அதோட வேல்யூவும் கேரி 0. நெக்ஸ்ட்டு 0 ஏவையும் பியும் ஆட் பண்ணுங்கள், 0 0, 0வோட 1 ஆட் பண்ணால் வரும் 1, கேரி 0 தான். எதுக்கு மட்டும்தான் மாறும், 1 1ன்னு வர வேல்யூக்கு தான் எனக்கு 10 வரும். இந்த பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சால் 2 டேபிள் ஃபாலோ போட்டுடலாம். ஓகேங்களா. இதுதான் ஃபுல் ஆர்டருக்கான 2 டேபிள். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும், கே மேப்பை சிம்பிளிஃபை பண்ணணும். கே மேப்பை சிம்பிளிஃபைகேஷன் பண்ணியாச்சு. எப்படி பண்ணணும், சம்முக்கு 0க்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். கே மேப் ஆல்ரெடி தெரியும். அப்போ சம்முக்கு வேல்யூ என்னென்னா ஏ எக்ஸார் பி எக்ஸார் சிஇன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி கேரிக்கும் பண்ணணும். அப்போ கேரிக்கு பண்ணால் கேரி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசிஇன் ப்ளஸ் பிசிஇன் வரும். இதுதான் வந்து கேரிக்கான ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் லாஜிக் டயக்ராம் வரையணும். அப்போ 3 இன்புட்டு ஏபிசிஇன்னு எடுத்துக்கிட்டேன். அதை 3 எக்ஸாரில் போட்டால் ஏ ப்ளஸ் பி எக்ஸார் சிஇன், அது முடிஞ்சிடும். அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும், சமக்கு போட்டாச்சு. கேரிக்கு எப்படி வருது, ஏபி ப்ளஸ் ஏசிஇன் ப்ளஸ் பிசிஇன். அப்போ ஏபியை ட்ராப் பண்ணிக்கணும், பிசிஇன் பண்ணிக்கணும், அண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரில் போட்டுக்கணும். இதுதான் வந்து ஹாஃப் ஆர்டருக்கான ஃபுல் ஆர்டருக்கான லாஜிக் டயக்ராம். இதே வந்து ஃபுல் ஆர்டர் யூஸிங் 2 ஹாஃப் ஆர்டர், அதாவது 2 ஹாஃப் ஆர்டர் வச்சு நான் எப்படி ஃபுல் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணணும். இது அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. அதாவது ஹாஃப் ஆர்டர் டயக்ராம் நம்மளுக்கு தெரியணும். ஹாஃப் ஆர்டர் டயக்ராம் பாருங்கள். ஹாஃப் ஆர்டர் டயக்ராமை 2 இடத்துல போட்டுட்டு அதோட இன்புட் அவுட்புட்டை எடுத்து கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அதுதான் ஃபுல் ஆர்டர் யூஸிங் 2 ஹாஃப் ஆர்டர். அப்போ ஹாஃப் ஆர்டர் தெரிஞ்சால் தான் ஃபுல் ஆர்டர் போடலாம். ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஹாஃப் ஆர்டர்னால் 2 பிட்டை ஆட் பண்ணுவோம், ஃபுல் ஆர்டர்னால் 3 பிட்டை ஆட் பண்ணுவோம். இதுலேயே வந்து நம்ம இப்போ சப்ராக்டரும் பார்க்கலாம். சிமிலர் டு சப்ராக்டர். அடிஷன்னா 2 வேல்யூவை ஆட் பண்ணுவோம், அதே சப்ராக்ட்னா 2 வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் சப்ராக்டர். இதுலேயுமே 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 1 1, 1 மைனஸ் 0 1, 1 மைனஸ் 1 0. அதாவது 0 மைனஸ் 1ன்னு வந்தால் வித் பாரோ, அங்கே வந்து நம்ம கேரின்னு சொல்லியிருப்போம், இங்கே வந்து பாரோன்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் பாரோ, அங்கே சம் கேரின்னு சொல்லியிருப்போம், இங்கே டிஃப்ரென்ஸ் பாரோன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இந்த பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சப்ராக்டர் போடலாம். 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 1 1 வித் பாரோ, 1 மைனஸ் 0 1, 1 மைனஸ் 1 0. ஓகேங்களா. தென் மூவ் டு ஹாஃப் சப்ராக்டர். ஹாஃப் சப்ராக்டர் இட் பர்ஃபார்ம் சப்ராக்ட் 2 பிட்ஸ். அதே மாதிரி தான். ஹாஃப்னா 2, ஃபுல்லுனா 3, அந்த மாதிரி நாம் வச்சுக்கோம். அப்போ ஹாஃப் மீன்ஸ் 2 பிட்ஸ். 2 பிட்ஸை எனக்கு மைனஸ் பண்ணி கொடுக்குறது ஹாஃப். இதுலையுமே 2 இன்புட் ஏபி, தட் 2 அவுட்புட் டிஃப்ரென்ஸ் பாரோ. அதுக்கான பிளாக் டயக்ராமை 2 டேபிள் பாருங்கள். 0 0 0 1 1 0 1 0. அங்கே நம்ம சம் கேரின்னு போட்டிருப்போம், இங்கே டிஃப்ரென்ஸ் பாரோ. 0 மைனஸ் 0 0,
0 மைனஸ் 1 1 வித் பாரோ, அப்போ 1 அங்கே வரும். ஓகேங்களா, பாரோங்கிற இருக்கிறதுல 1 வரும். அப்போ 1 0னா 1 டிஃப்ரென்ஸு 0 பாரோ, அந்த மாதிரி 1 1னா 0 0. இதுதான் ட்ரூத் டேபிள். அப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், கேமேப் சிம்பிளிஃபை பண்ணணும். கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு போடணும், டிஃப்ரென்ஸுக்கும் போடணும், பாரோக்கும் போடணும். அப்போ 0 1 2 3 வேல்யூஸ் நேராக என்ன இருக்குதுன்னு எடுத்து போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அப்போ டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார் ஈக்குவல் டு, அதை எப்படி எழுதலாம், ஏ எக்ஸார் பின்னு எழுதலாம். அந்த மாதிரி பாரோக்கு ஏ பார் பின்னு போட்டு அதுக்கான லாஜிக் டயக்ராம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஹாஃப் சப்ராக்டர். இது இஸ் சிமிலர் டு ஃபுல் சப்ராக்டர். ஃபுல் சப்ராக்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் ஆஃப் 3 bits. அப்போ தட் மீன்ஸ் ஏ பி பி என்னன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதே தான், அதே 2 அவுட்புட் தான், டிஃப்ரென்ஸ் பாரோ. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகும், இன்புட் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆப்ரேஷன்லாம் சேம் தான், ஏ பி பி என்னன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணணும். ட்ரூத் டேபிள் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுவோம், 3 வேல்யூஸுங்கிறதால ஏவை பியிலேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், அதை வந்து பிஎன்னிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு புரியலனாலும் அந்த பேசிக் ஆப்ரேஷன் சொன்னாலே அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ 0 மைனஸ் 0 0, அப்போ 0 மைனஸ் 0 0 0, நோ சேஞ்ச், 0 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 1 என்ன வரும், 0 மைனஸ் 1னா 1 வித் பாரோ, அப்போ 1 1. இங்கே அந்த தேர்ட் டேர்ம் பாருங்கள், 0 மைனஸ் 1 1, அப்போ அந்த பாரோவை இங்கே எடுத்து 1 மைனஸ் 0 1, அதை இங்கே எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த 2 டேர்மும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அது மட்டும் பார்த்துக்குங்க. தேர்டும் ஃபோர்த்தும் அந்த மாதிரி பார்த்து தெளிவாக போட்டுக்கணும். எங்கள் இன்புட்டையும் அவுட்புட்டையும் தெளிவாக போட்டு ட்ரூத் டேபிள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான கேமேப் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதில் எந்த இதில் மிஸ்டேக் பண்ணாலும் கரெக்டாக வராது. ட்ரூத் டேபிளும் கரெக்டாக இருக்கணும். ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு என்ன வேணும், சப்ராக்டர்னால் அதுக்கு பேசிக் ஆப்ரேஷன் வேணும், அடிஷன்னா அதுக்கு பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சால் தான் ட்ரூத் டேபிள் கரெக்டாக வரும். அப்போ ட்ரூத் டேபிள் கரெக்டாக போட்டால் தான் நீ என்ன பண்ணுவ, கேமேப்பு கரெக்டாக போடுவேன். அப்போ கேமேப்பு கரெக்டாக போட்டோம்னா நமக்கு என்ன தெரியணும், பேசிக்காக கேமேப்பில் எத்தனை செல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி பேர் பண்ணுவோம், எப்படி எடுத்து எழுதுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த இதெல்லாம் போட முடியும். எதுவாக இருந்தாலுமே, சப்ராக்டராக இருந்தாலும், ஹாஃப் ஆர்டராக இருந்தாலும், மல்டிப்ளெக்ஸராக இருக்கட்டும், டிமல்டிப்ளை எல்லாமே நம்ம போடலாம். அப்போ மெயினாக வந்து ட்ரூத் டேபிள் தெரியணும். ஓகேவா, அப்போ ட்ரூத் டேபிள் ஃபுல் சப்ராக்டருக்கு போட்டாச்சு. அதுக்கு கேமேப் சிம்பிளிஃபிகேஷன். இங்கே எத்தனை வேரியபிள், 3 வேரியபிள். 3 வேரியபிள்னால் 8 செல்லு. ஏபிபின்னு போட்டாச்சு. இப்போ 0க்கு நேராக 0, 1க்கு நேராக 1, 2க்கு நேராக 0, 3க்கு 1. டிஃப்ரென்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது, 0 1 1 0 1 0 0 1 இருக்குது. அதுக்கு டிஃப்ரென்ஸில் எடுத்து வேல்யூஸ் 4 ஒன்று தனியாக இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதி அதுக்கு வேல்யூஸ் என்ன வரும்னா ஏ எக்ஸார் பி எக்ஸார் பிஎன். நெக்ஸ்ட்டு பாரோக்கு பண்ணணும். பாரோக்கு பண்ணால் வேல்யூ வந்து ஏ பார் பிஎன் ப்ளஸ் ஏ பார் பி ப்ளஸ் பி பிஎன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு சப்ராக்டர் வரும். ஓகேங்களா, ஃபுல் சப்ராக்டருக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஹாஃப் சப்ராக்டருக்கும் ஃபுல் சப்ராக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சப்ராக்டர்னால் சப்ராக்ட் தி 2 bits, ஃபுல் சப்ராக்டர்னால் சப்ராக்ட் த 3 bits. ஆப்ரேஷன் சேம் ஆப்ரேஷன் தான். என்னென்னா சப்ராக்டரை பொறுத்த வரைக்கும் 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 1 1 வித் பாரோ, 1 மைனஸ் 0னா 0 தான், சாரி 1, 1 மைனஸ் 1னா 0. ஓகேங்களா, அப்போ இந்த பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா சப்ராக்டர் போட்டுடலாம். ஆடருக்கும் சப்ராக்டருக்கும் பேசிக் ஆப்ரேஷன் தெரியணும். அந்த 4 வேல்யூஸை ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு தெரிஞ்சால் ஹாஃப் ஆடர் சப்ராக்டர் போட்டுடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.